கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஐசாயா 3rd chapter verse 10. உங்களுக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல, இந்த புதிய வாரத்துல, வருடத்தின் கடைசி வாரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த வாரத்திலும் அப்பா உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். யாரு நீதிமான்கள்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்பாவுடைய ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான்கள் தான். இன்னைக்கு உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். இவ்வளவு நாள் நன்மை இல்லை என்று சொல்லி கலங்கிட்டு இருந்தீங்க. சோத்திரம். இந்த வருடம் முழுவதும் எனக்கு அப்பா நன்மையே வழங்கலையேன்னு சொல்லி வேதனையோடு நீங்க இருக்கிறீங்க. அப்பா நன்மையை வழங்காம இருக்கிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்மளுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதலும் தான் தடை செய்து இருக்கும். சில நேரம் தானியேல் ஜெபம் பண்ணும்போது வானமண்டலத்தின் பொல்லாத பிசாசின் கிரியைகள் அதை தடை செய்து கொண்டிருந்தது. அதே போல உங்களுக்கும் இந்த ஆண்டுல அப்பா அற்புதம் செய்வேன்னு சொன்னாங்க. இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. சோத்திரம். ஏசப்பா அற்புதம் செய்யறதுக்கு ஒரு நொடி போதும். உங்களுக்கு யோசேப்பு சொன்ன ஒவ்வொரு நைட்ல ஏசப்பா அற்புதத்தை செஞ்சாங்க. அதே போல உங்களுக்கும் அற்புதத்தை செய்வாங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இவ்வளவு நாள் நான் பைபிள் படிச்சேனே, நான் ஜெபம் பண்ணனேன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். சோத்திரம். அப்பா சொல்றாங்க, நீங்க அவரை தேடினீங்கல்ல, அதற்கான பலனை நிச்சயமா நீங்க அனுபவிக்க போறீங்க. சோத்திரம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அப்போட வார்த்தை எரேமியா 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜெரேமியா 24 verse 6. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. அப்பா இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். சோத்திரம். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்களை வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். என்னென்னலாம் நீங்க இழந்து போச்சு, என் வாழ்க்கையில எல்லாம் நான் இழந்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் நான் திரும்பி வர பண்ணுவேன், அவர்களை கட்டுவேன். சோதரம். இவ்வளவு நாள் இடிஞ்சு போயிருக்கீங்க. அப்பா சொல்றேன், நான் உங்களை மீண்டுமாய் நான் கட்டுவேன், அவர்களை நாட்டுவேன். அப்பா நாட்டுக்காங்கன்னா யாராலையும் இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்பா உங்களை இனி கட்டி எழுப்ப போறாங்க. உபாகமம் டியூட்ரானமி 10:13 10:13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். அப்பா கொடுத்திருக்க இந்த வார்த்தைய என்ன பண்ணுமா? கை கொள்ளணும். எதுக்கு கை கொள்ளணும்? உங்களுக்கு நன்மை உண்டாகணும்னா பைபிளை படிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைய படிக்கணும். படிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை கை கொள்ள வேண்டும். எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாருங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், நன்மை உண்டாகும்படி அவைகளை கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன் இடத்துல கேட்கிறார். சோத்திரம். அப்ப இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, பைபிளை படிச்சு அதுக்கு கீழ்படிங்க. வேற என்னன்னா உங்ககிட்ட கேட்கிறேன், அதை மட்டும் தானே கேட்கிறேன், அதை மட்டும் செய்யுங்களேன். சோத்திரம். இன்னைக்கு அநேகர் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி புறஜாதிகள் செய்யறாங்க. சோத்திரம். அப்படி ஏதாவது நான் உங்களை செய்ய சொன்னா அதெல்லாம் நான் உங்களை செய்ய சொல்லவே இல்லையே. பைபிளை படிங்க, பைபிளை படிங்க, பைபிளை படித்து அதன்படி நடங்க. அதை தவிர நான் வேற என்னத்தை உங்ககிட்ட கேட்கிறேன்னு சொல்லி இந்த காலை நேரத்துல அப்பா கேட்கிறாங்க. இன்னும் ஒரு வசனம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேத்யூ 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. அப்ப அந்த காலை நேரத்துல பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்லதை கொடுக்கணும்னு அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பிதா. சோதரம். அப்ப சொல்றாங்க, உங்கள் பிதா. நம்ம அதனாலதான்
எப்பயுமே நம்ம சொல்றது அவர் நம்முடைய அப்பா. உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சோதரம் இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, சோதரம் என் பிள்ளைங்க நீங்க, உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயமா நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல சொல்றாங்க. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, சங்கீதம் 85:12, சாம்ஸ் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல இந்த புதிய வாரத்துல அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு நன்மையானதை நிச்சயமாய் தருவேன். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் புதிய வாரத்திலும் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறப்பா. இந்த புதிய வாரத்திலும் புதிய நன்மையினால கிருபையினால ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். இப்போதும் யார் யாரெல்லாம் சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. உங்களுடைய ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறதற்காய் சோத்திரம். குருடர்கள் பார்க்கிறதற்காய் சோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காக சோத்திரம். தேங்க்யூ லார்ட். முடவர்கள் நடக்கிறதற்காய் சோத்திரம், குஷ்டரோகிகளை சொஸ்தம் பண்ணுகிறதற்காக நன்றி அப்பா. மரித்தோர் உயிரோடு எழும்புகிறதற்காய் நன்றி. உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுதே யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க வீட்டுல அவங்க இருக்கிற அந்த இடத்துல, எந்த இடத்துல இருந்து பார்க்கிறாங்களோ, வாகனத்துல பார்த்தாலும் வாகனத்துல இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. அவர்கள் யாருக்கு சுகமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கும் தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுதே இறங்குகிறதற்காய் நன்றி. அதே போல பொருளாதார தேவையில இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்கப்பா அந்த தேவைகளை சந்திக்கிறீர். திருமணம் ஆகக்கூடாதபடி ஆம்ரஜா இருக்கிற தடைகளை உடைத்து ஆம்ரஜா எல்லோருக்கும் திருமணம் நடக்க நீர் கிருபைகளை அருளுகிறதுக்காக சோத்திரம். அதே போல பிள்ளை வேண்டும் என்று சொல்லி ஆம்ரஜா உங்களுடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்காங்க. இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக சோத்திரம். கோர்ட்டு பிரச்சனை என்று சொல்லி ஆம்ரஜா பிரச்சனையில இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க அந்த கோர்ட்டு பிரச்சனை ஒரு விடுதலை கொடுத்து ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய கரம் அந்த குடும்பத்தோடு கூட இருந்து குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீக்கி குடும்பத்துல ஒரு சமாதானத்தை இந்த நேரத்தில் நீர் கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அதே போல ஆம்ரஜா யார் யாரெல்லாம் விரக்தியோடு கூட இருக்கிறாங்க, தற்கொலை எண்ணத்தோடு கூட ஆம்ரஜா இருக்கிறாங்க, நான் இருக்கிறதோட செத்துடலான்னு சொல்லி தற்கொலை எண்ணத்தோட பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்பொழுது எசப்பா நீங்க அவங்க மனசோடு உனக்கு நன்மை உண்டாகும் மகனே, உனக்கு நன்மை உண்டாகும். எஸ், நீ ஏன் மறிக்க வேண்டும்? உன் வாழ்நாள் முடிவதற்கு முன்பாக நீ ஏன் மறிக்க வேண்டும்? இப்போது அப்பா பேசுறாங்க, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறதுக்காய் சோத்திரம். தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே நீர் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்கிறதுக்காய் சோத்திரம். பார்க்கிற எல்லா குடும்பத்தையும் நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.